விஸ்வநாத பெருமான் காசியிலே திருக்கோவில் கொண்டிருக்கின்றார். நம்முடைய மனித பரப்பில் ஏதாவது ஒரு நாளாவது காசி விஸ்வநாதரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எப்படி பிறந்தார்கள் அவர்களுடைய புதிய மண்ணிற்கு சென்று வாழ்க்கையில் ஒரு நாளாவது சென்று வர வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை உழைப்பதாக இருக்கின்றார்களோ அதுபோல சைவ சமயத்தை சார்ந்த நான் இந்த உலகிலே உயிரிழக்க காலத்திலே ஒரு நாளைக்காவது காசிக்கு சென்று கங்கையிலே ஸ்நானம் செய்து விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உலகமான மாற்றத்தை உடையவர்கள் நாம். அப்படிப்பட்ட இல்லாமல் என்றுதான் இங்கே கம்பம் பாசி என்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே 57 வருடங்களாக இங்கே நமக்கு இங்கு இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லக்கூடிய சவால்களை எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருந்து நாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இவருக்கு சரியான குறிப்பிட்ட லட்சணத்தில் ஒருவர் என்ன சாமி காலையிலே லட்சணம் வச்சுட்டீங்க, காலையிலே லட்சணத்தை வச்சுட்டீங்க, 7:18 வச்சுட்டீங்க, எப்படி சாமி வந்தது வரணும்? சரியாக காலையில் 7:18 ரிஷப லக்னம் சுவாமியுடைய வாகனத்திற்குரிய நகரத்திலே நாம உபாவம் பண்ணிக்கிறோம். இந்த ஊரும் மக்களும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை முன்வைத்து சிறப்பான ஒரு நகரத்திலே எல்லாம் உள்ள எம்பெருமானுக்கு உபாவம் நிரப்பப்பட்டது. இதனை பொறுத்தாலும் சரியாக 8 மணிக்கு சுவாமி அபிஷேகம் எல்லாம் ஆகவே இந்த நகரத்திலே சுவாமிக்கு
விழா நடைபெற்றதை நம்முடைய இரண்டாவது தரிசனம் செய்யும்போது காசிக்கு சென்று எதிர்நாளை தரிசனம் செய்த ஒரு உன்னதமான பலன் உங்கள் அனைவரையும் சத்தியமாக வந்து சாரும். பக்தியோடு நீங்கள் வழிபட்டார் எங்கும் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிற பரம்பொருள் நம்முள்ளே இருந்து நம்மளை ஆட்கொண்டிருக்கின்றார். அகம் பிரம்மவாசி என்னுள்ளே இறைவனிருக்கின்றார், என்னுள்ளே இறைவனிருக்கின்றார், என்னுள்ளே சில பேர் அசுரர்கள் இருக்கிறாங்க. அதை பூரா விளையாடிட்டு இறைவனை உள்ளே நிலைநிறுத்த வேண்டும். அப்படி நிலைநிறுத்தி எல்லாம் இறைவனை உட்கண்களால் தரிசனம் செய்து அவருடைய பூர்ணமான அவரை பெற வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான மாற்றத்தை நம்முடைய சைவ சமயம் நமக்கு பரிசாற்றுகிறது. அப்படிப்பட்ட எதிர்காலத்துக்கு எலெக்ஷன் திருநாளில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான அளவிலேயே சிவாலயங்கள் இருக்கிறது. நம்முடைய நெகிழ்ச்சியார் மாநிலத்திலே முதல் சிவாலயமாக பிரதானமான சிவாலயமாக நம்முடைய மண்டோபாசிரிய சிவாலயம் தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அந்த எதிர்காலத்தில் எழுப்பப்பட்ட இந்த ஆலயம் ஆகமத்திற்கு ஏற்ப, சிற்ப சாஸ்திரத்திற்கு ஏற்ப, அதனுடைய கணக்கிற்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் சரியே கவனித்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெருமை இந்த ஆலய நிர்வாகத்திற்கும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சென்றது. ஆகவே நம்முடைய ஆலய வழிபாட்டின் வாயிலாக நம்முடைய கருத்து வழிபாடுகள் களைய வேண்டும். நான் முதல்ல சொன்னல இந்த மலேசிய திருநாட்டிலே நாம ஒரு சிறுபான்மையான சமுதாயம். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனை இருக்கு. அவை இதெல்லாம் களையப்பட வேண்டும். நாம உலகத்திற்கு இந்த உலகம் குறிப்பாக சைவ சமயம் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் எடுத்துரைத்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள். நாம் இந்த உலகத்திற்கு நல்ல பண்புகளை எடுத்துரைத்த ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள். நாம் தாண்டோன்னித்தனமான வழிபாட்டை உடையவர்கள் அல்ல. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளாலே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஈரான் ஏற்படுகிறது. ஆனா நம்ம அது இல்லை. நம்முடைய சமயம், நம்முடைய சைவ சமயம் ஒரு உயர்ந்த வழிபாட்டை, எளியான வழிபாட்டை, எல்லாம் உள்ள பரம்பொருளை, இயற்கையாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அனுபவமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் இங்கே நிலைநிறுத்தி வழிபட்டு அவருடைய திருவருளை பெற வேண்டும். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாம் உள்ள இறைவனுடைய ஒரு சிறிய தூசி. எல்லாம் உள்ள இறைவன் பரமான்மா நம்முடைய இருக்கக்கூடிய ஜீவான்மா. இந்த உடல் அழியக்கூடியது. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவடியை உடனே கடந்து விட வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு ஆலயங்கள், இவ்வளவு வழிபாடு. அதனால ஆங்கிலேயர்கள் நம்முடைய இந்து மதத்திற்கு அழகா பேர் வச்சார். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கும், நெறியாக வாழ்வதற்கும் இந்த இந்து மதம் என்ற ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த உள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல், உள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் தாங்கோண்டித்தனமான வழிபாட்டினை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். ஒரு சாதாரண நம்ம கோவில் பாடா அதை நான் சொல்றேன். அது சொல்வதற்கு யாரு காரணம் அப்படின்னா நம்ம தான். ஏன் நாம காரணம்? எந்த சுவாமியை இருக்கிறோமோ அந்த சுவாமியை வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாம் உள்ள பரம்பொருளை மரத்திலும் சாக்கட ஓரமும் மற்றவர்கள் இடத்திலும் பொருளோர் இடத்திலும் வழிபாட சொல்றாரே இல்லை என்னுடைய சமயம். என்னுடைய சமயம் உயர்ந்த சமயம். நான் சொல்றேன், உலகத்திலே மனிதன் நெறியாக வாழ்வதற்கு நல்ல பண்புகளை எடுத்துரைத்த ஒரு மனம். ஆகவே இன்னைக்கு மற்றவர்கள் நாம் ஈரமாக பேசுவதற்கு நாமே காரணமாக அப்படின்றது. நாம் ஒரு சாதாரண காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது ஒவ்வொருவரும் உணர வேண்டும். 4 வயசுல அவங்க பிள்ளைகள் முன்னாட்சி அனுப்பிடுறாங்க. 4 வயசு குழந்தைக்கு தொழில் தெரியுது. 3 வயது குழந்தைக்கு தேவாலயத்தை வழிபாடு செய்ய தெரிகிறது. ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் 10 வயசானாலும் திருநீரை எப்படி எடுத்து நெற்றியில் பூசுவது தெரியல. இதுக்கு யார் காரணம்?
நாம தான் காரணம். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. நிறைய விஷயங்கள் சுட்டு வரல இருக்கு. நிறைய விஷயங்களை தட்டி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அங்கள் கூகுள் இருக்காரு, யாரு கூகுள் மாமாட்ட கூகுள் மாமாவை தட்டணும்னா விபூதி எதிர்த்து செய்யப்பட்டது, விபூதி எப்படி அறிய வேண்டும், ஆலயத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், என்னென்ன நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூகுள் மாமா சொல்றாங்க. ஆனா நாம கூகுள் மாமா தட்டிட்டு வேற எங்கேயும் பார்த்துருக்கோம். ஆக நாம ஒரு சவாலான ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது அனைவரும் உணர்ந்து ஆலயத்தை கட்டுவது பெரிதல்ல. நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு எத்தனை பேர் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போய் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? மிக குறைவாக இருக்கிறது. திருவிழா வருவதால் திருவிழா அன்னைக்கு வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடுது. அதுதான் நம்முடைய வழிபாடு, நேர்த்தியான வழிபாடு. இறைவனோடு ஒன்றாக கலந்து விட வேண்டும். கோயிலில் குருக்கள் இருந்தாலும் குருக்கள் உங்களுக்காக உருவாக்குறது வழிபாடுகளை மேற்கொள்வார். ஆனால் நீங்க உட்கார்ந்து சுவாமிகிட்ட பேசணும். சுவாமிகிட்ட நீங்க உட்கார்ந்து பேசணும். நீங்க பேசுறா சுவாமி கேட்பாரு, சத்தியமா கேட்பாரு. கேட்பாரா இல்லையா? சத்தியமா சுவாமி கேட்பாரு. குருக்கள் சொல்லி அந்த போய் சுவாமிகிட்ட சொல்றது ஒரு முறை, அதெல்லாம் போட்டுக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஒரு முறை. ஆனா அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து சாமிகிட்ட பேசணும். சொன்னாரா வந்துருவாரு, வருவாரா இல்லையா? சத்தியமாக வருவார். உங்களுடைய அன்பு பக்தி நீங்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள்? ஏழரை மணி பொது மணி முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் மேல அவ்வளவு பேருடைய கருத்து அண்ணாமலை இருக்கிறது. ஏன்னா மேல சுவாமி அபிஷேகம் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஏக்கம், ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை சுவாமியுடைய வழிபாட்டிலே ஒவ்வொருவரும் காண்பிக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல சமயம் அதிகமாக ஊட்ட வேண்டும். சமாதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமுதாயம் எந்த இலக்கை நோக்கி செல்கிறது என்று நம்முடைய இளைஞர்கள் அடி அடி வெட்டு குத்து கூட அதுவே நான் சிறுபான்மையான சொல்றேன். அதை ஒரு உபவாசம் போயிருந்தேன். இந்த கோயில் நிர்வாகத்தில் சொன்னாங்க, ஒரு ஹோம்ஸ்டே பார்த்துக்கிறேன், கோயில் பக்கத்தில் சாமிக்கு பூரா கலாச்சார ஹோம்ஸ்டே நிறையா இருக்கு. ஆனால் ஒரு கோயில் தமிழ்நாட்டு வீடு கொடுக்க மாட்டேன். ஒரு பையனும் இந்தியர்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய செயல், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல். அவர்கள் நெறியில்லாத ஒரு வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதனால செய்ய வைத்த பலனை எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். பஸ் இருக்குன்னா பஸ்ஸுக்கு சீட் காலியாக இருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் ஒரு சீனரோட உட்கார மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம சண்டை போடுறாங்க, புரட்சி பார்க்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு முறைகள் நம்மளே நிறைய சிரிக்கிறதுனால நான் பாருங்க, இந்த 5 நாளா யாரை பார்த்தாலும் சிரிப்பேன். என்னடா சாமி பையக்காரனால எல்லாரும் பார்த்து சிரிக்கிறேன், யாரும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் சிரிப்பு, சிரிப்பதனால எது குறைஞ்சிடணும். ஆக வழிபாடு, இதெல்லாம் வழிபாட்டிற்குள்ளாக இருக்கக்கூடிய நல்ல நெறிகள், நல்ல பண்புகள். அவை நாமே வரக்கூடிய சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை கூட்டி தர வேண்டும் என்று சொல்லி ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. அது ஆலயத்தின் வாரியாக நல்ல வழிபாடு, சமுதாய ஒற்றுமை, குழந்தைகளுடைய நல்ல கல்வி, நல்ல திட்டங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு செயல்கள், இது அனைத்துமே ஆலயத்தின் வாரியாக செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ஆலய நிர்வாகமாக முன்வர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் முன்வர வேண்டும். நெறியான வழிபாட்டினை அவரை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆலயம் கட்டுவதும் உபாவம் பல சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு அந்த கோவில் நடக்குவதுதான் சரியான நடக்கிறதா என்று ஒரு கேள்விக்கிறார்கள். அவர்கள் அதெல்லாம் நாம் இடம்தான் நம்முடைய ஒற்றுமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் உள்ள காசு விஸ்வநாதன் வரவேற்கும் எல்லா நலன்களும் தருவாயை என்னுடைய திருவடியை வெடித்தது. இந்த உபாவகையில் திருப்பணிகளை சிறப்பான முறையில் நிறைவு செய்த ஆலய நிர்வாகம் தொண்டர் படைக்கும்
மற்றும் எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தது. ஒரு செகண்ட் எழுதிக்கொண்டுதான் சுவாமி கண்டிப்பாக நல்லா பலன் கொடுத்தார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் காசி விஸ்வநாதனுடைய பூர்வமான அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய முடியும். முதல்ல இந்த நந்திகேஸ்வர சுவாமி பக்தர்களுக்கும் உபாவை நடைபெற்று அதை தொடர்பாக வாழவாளர்களுக்கு உபாபிரியமாகி எங்கும் எங்கான நிலைமைக்கும் வரலாக சிவம் பரம்பரை காசி விஸ்வநாதனுக்கு சரியாக உபாபிரியம்